560 கடலை 2 கிலோ. இது 2 கிலோ மதியாடா? ஓகே, இது 2 கிலோ. ஓகே போமா. என்னடா ஒரு ஃபுட் சேனலாகவே மாறிட்டே அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஆக்சுவலி நம்ம லட்சத்தீவில் ஒரு சின்ன தீவில் இருக்கோம். இந்த தீவில் வேறு கண்டென்ட் இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் ஃபுட்டை உண்டாக்கி நம்ம கண்டென்ட்டாக மாற்றிடலான்னு சொல்லி தான் கண்டென்ட். நீங்களும் என்னைக்காட்டும் ஃப்ரீயாக உணர்ந்தீங்க, ஆஃபீஸ் லீவு அந்த மாதிரி ஏதாவது லீவ் டைமில் ஃப்ரீயாக உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அவுட்டோரில் போய் சமைச்சு ஏதாவது விதவிதமாக சமைச்சு சாப்பிடுங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், உண்மையாகவே நல்ல ஒரு வைப் கொடுக்கும். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ச் எபிக் ஸ்டுடியோ. இப்போ நம்ம கரெக்டாக என்ன சொல்லுவாங்க, லட்சத்தீவில் உள்ள ஒரு தீவில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே வச்சு தான் அல்வா கிண்டிருந்தோம், திருநெல்வேலி அல்வா கிண்டிருந்தோம். இப்போ நம்ம கரெக்டாக கோயில்பட்டி கடலை மிட்டாய் கிண்ட போகிறோம். அதுக்கு தேவையான கடலை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மண்டை வெள்ளம், எங்கள் ஊரில் மண்டை வெள்ளம் வாங்க என்ன சொல்லுவாங்க, சர்க்கரை வெள்ளம் வாங்கியிருக்கு. அது போக தண்ணி இருக்குது. நம்ம கூட நம்ம தம்பி இருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சுலபமான ஒன்று, ஏன்னா சீனி போடாத உணவு. அது போக ரொம்பவே சத்தான உணவு. அப்படிங்கும்போது இதை நம்ம செஞ்சு இங்கே உள்ள அவங்களுக்கு நம்ம என்ன இது எல்லா ஊர்லேயுமே அவைலபிளாக இருக்கும். இதை நம்ம கோயில்பட்டி ஸ்டைலில் செய்ய போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, ரெடி ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் இருக்குது. ஆக்சுவலி கூட இருக்க யாருமே நம்ம ஊருக்காரங்க கிடையாது, எல்லாம் வேறு வேறு மொழிக்காரங்க. அதனால் வீடியோவில் கொஞ்சம் ஹிந்தி எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியாக நம்ம வெற்றிகரமாக முதல் படியை தாண்டியாச்சு. முதல் படி என்னென்னா தீ பற்ற வைக்கிறது. ஏன்னா அந்த பீச் பக்கத்தில் இருக்கனால தீ பற்ற வைக்கிறது இருக்கையிலே பெரிய சவாலான விஷயம். தீ பற்ற வச்சாச்சுன்னா அப்படின்னா பாதி வேலை முடிஞ்சது. இவங்க சாப்பிட்டே காலி பண்ணிடுவேன். போன வீடியோவில் அல்வா கிண்டும் போது அப்படி தான் இருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு தீர்த்துட்டாங்க. கடலையவே கை வச்சுட்டாங்க. ஓகே சரி, தா கொஞ்சம் ஓகே, வெரி குட். ஓகே எல்லாமே மூஞ்ச பைத்தியமே. எல்லாரும் வேலையை ஆரம்பித்து இடையில களைப்பாக இருக்குன்னு ஜூஸ் குடிப்பாங்க. நம்ம வேலை ஆரம்பிக்கும் போதே நம்ம தம்பி ஜூஸை கொண்டு வந்துட்டான். இவன்ட்ட இந்த வேலையை மட்டும்தான் சொல்லியிருந்தோம், இடையில ஜூஸ் ஏதாவது கொண்டு வாடா அப்படின்னு. இதுக்கப்புறம் இவன் ஒரு வேலை கூட செய்ய மாட்டான், அது மட்டும் தெரியும் கண்டிப்பாக. ஓகே, வெரி குட். ஓகே, சரியாக நம்ம கடலையை போட்டு கடாயில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை லைட்டாக வறுத்துட்டு இதுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடலையை வறுத்துட்டு இருக்கும்போதே நமக்கு என்ன சொல்லுவாங்க, தேவையான வெல்லத்தை நம்ம இடித்து வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக அதில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றும் போது கரையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி என்ன பிரச்சனை ஆகிட்டுனா, நம்ம கடலை மிட்டாய்க்காக அரை கடலை தான் நல்லாயிருக்கும். நம்ம முழு கடலையாகவே போட்டு வறுத்துட்டோம். அதை ரெண்டாக உடைக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம கடாயிலேருந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை உடச்சிட்டு இருக்கோம். அதுதான் அரை கடலையாக பண்ணுவாங்களா முழு கடலையாக பண்ணுவாங்கன்னு தெரியல. நாங்கள் எங்களுடைய யோசனையில் அரை கடலையாக பண்ணால் நிறைய பாவு ஊற்றும்போது நிறைய கடலை மிட்டாயாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக கடலையை வறுத்து முடிச்சாச்சு. அதை இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பாகு காய்க்கிறதுக்காக மறுபடியும் அதே கடையை ஏற்றிக்கலாம். இங்கே உள்ள தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளவு க்ளீனாக இருக்கும். அதனால் நீங்கள் குளிச்சுட்டு இருக்காருன்னு மட்டும் நினச்சிடாது. ஏதாட்டும் மீனோ வேறு ஏதாவது ஆக்டோபஸோ எதுவும் கிடைக்குமான்னு தெரியும். கரெக்டாக போனார் அண்ணா. எதுவும் கிட்டியா? ஒன்றும் கிட்ட இல்லையா? என்னது கிட்டே? ஆக்டோபஸ் எதுவும் கிட்டுன்னு போச்சா? நாங்கள் இது கடலை மிட்டாய் உண்டாக்குது. கடலை மிட்டாய், கோயில்பட்டி கடலை மிட்டாய். என்ன? ஓகே, சரியாக நம்ம கடலையை வறுத்து வச்சாச்சு. அதே கடாயில் மறுபடி நம்ம என்ன சொல்லுவாங்க, மண்டை வெள்ளத்தை போட போகிறோம். வெள்ளத்தை போய் எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா இது 2 கிலோ, கடலை 2 கிலோ. இதுதான் ரேஷியோ. இது உண்மையான ரேஷியோவே என்னன்னு தெரியல, நம்ம சும்மா வாங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கிண்டுவாங்க. கரெக்டாக பாகு வந்ததுக்கப்புறம் இதோட பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோழி குண்டு பதம்பாங்க. தண்ணியில் இது வச்சோன்னா ஒரு கோழி குண்டு மாதிரி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதான் பதம். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நம்மளுடைய கடலையை போட்டு கிண்ட போகிறோம். போன வீடியோவில் இதே இடத்துல தான் காமிச்சிருப்போம். கரெக்டாக அந்த கப்பல் வந்திருக்கும். கப்பல் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பார்ஜ் மாதிரி வந்திருக்கு. அது போக சின்ன போட் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக சின்ன சின்ன கஷ்டம் போட்டிருக்கு. நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, தூய்மையான காற்று, தூய்மையான இடம், ஒரு மன அமைதி தேடினா அங்கே வரலாம். கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது கஷ்டம் அந்த ஊரில். ஏன்னா கண்டினியூவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு எல்லா இதுவுமே இருக்கணும். அந்த இது எதுவும் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, பேசிக் ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப கஷ்டம் அந்த ஊரில். அதனால் அப்படி நம்ம பண்ணுற இடம் இது. கரெக்டாக இப்போ பதம் வரப்போகுது. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நம்ம கடலையை போட்டு கடலை முட்டையாக அதை மாற்ற போகிறோம். கரெக்டாக பதம் வந்துட்டு, பதம் வந்ததுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நுரையா வரும். அது போக இது நம்ம போட்டோம்னா கோழிக்காய் மாதிரி வரும். சின்ன इसमें डालना एक दिन
இப்போ करेक्टली இன்னும் பதம் வரல हाँ ये तो है उसमें डाल के देखना ओके परफेक्ट சரியா நம்ம இப்போ இது வந்தாச்சு பதம் வந்ததுக்கு அப்புறம் கடலையை போடுறோம் கடலையை போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்லுவாங்க கடலை மிட்டாய் ரெடி கோயில்பட்டி கடலை மிட்டாய் ரெடி ஆயிரும் மிளா தெரியும் சாரி வா அந்த கலரை பார்க்கவே நம்ம என்ன சாதிச்ச மாதிரி இருக்கு கரெக்டாக நம்ம என்ன சொல்லுவாங்க பட்டரு கரெக்டாக வச்சிருக்கோம் இதை கரெக்டாக அந்த பாவை எடுத்து அதில் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ண போகிறோம் அதான் கரெக்டாக நம்ம பதம் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து இந்த நம்ம என்ன சொல்லுவாங்க வெண்ணெய் தடவி வச்சிருக்கோம் அந்த பாத்திரத்தில் போய் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி கடலை மிட்டாயை மாற்ற போகிறோம் இவன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க ஆரம்பிக்கும் போது சாப்பிட ஆரம்பித்தான் இது வரைக்கும் சாப்பிட்டே தான் இருக்கான் நம்ம அதை எடுத்து நம்ம பட்டர் தடவி வச்சிருந்து அந்த பாத்திரத்தில் கரெக்டாக போட போகிறோம் போட்டுட்டு அதை சரிசமமாக மாற்றி அதை கட் பண்ண போகிறோம் நன்றி மேடம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க 2 கிலோ தான் வாங்கியிருந்தோம் பார்க்கும்போது கம்மியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு பார்த்தா 2-3 இதுக்கு வந்துட்டு சரியா நம்ம பண்ணியாச்சு கரெக்டாக 2 பாத்திரத்துக்கு ஃபுல்லாக வந்துட்டு அது போக கொஞ்சம் மிச்சமாகவும் இருக்குது டே பாபு इसको லட்டு பண்ண வச்சோம் இதை நம்ம கரெக்டாக உருட்டி லட்டு மாதிரி ஆக்கிடலாம் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க லட்டு மாதிரி உருட்டி டேஸ்ட் ஒன்று தான் இருக்கும் ஆனால் ஷேப் மட்டும்தான் மாறும் லட்டு உருட்டுறதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும் அது இல்லாமல் கையில் ஒட்டிட்டு வரும் அதனால் லைட்டாக கையில் வெண்ணெயை போட்டாச்சு அது இல்லாமல் என்ன சொல்கிறது இப்போவுமே நம்ம வெட்டி வச்சிடணும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது வெட்டிடணும் அப்போ தான் கரெக்டாக காயும் போது பீஸாக நம்ம எடுக்க முடியும் சார் வாங்க சார் இப்போ முக்கியமான ஒரு ஆள்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம் சூப்பர் ஓ தேங்க்யூ கரெக்டாக இவ்வளோ இது வந்திருக்கு காமிடா கரெக்டாக நம்ம 1 2 எப்படி ஒரு 4-5 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் அது போக இந்த இது இருக்குது நம்ம வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓ இதெல்லாம் இப்போ கழுவுறதா இருக்கையில பெரிய மன உளைச்சலாக இருக்கும் அப்படி இவங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க முடிஞ்சால் இவங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இந்தாங்க வேற அண்ணன் உண்டா வேற யாரும் உண்டா எப்படி இருக்குன்னு சொல்லணும் अच्छा हाँ 2 आदमी ले 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 இது இப்போ நம்ம வெட்டி கரெக்டாக எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் வெட்டு நம்ம டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம் கடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குல்ல கடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது இனிப்பும் நல்லா தான் இருக்குது நார்மல் இது சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குனால நம்ம கடையில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடிக்கிறதுக்கு கரெக்டாக இதில் 4 நாளாக பேக் பண்ணி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் முடிஞ்சால் தான் வீடியோ எடுப்போம் அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் நம்ம கடையில் எந்த கடையிலேருந்து ஜாமான் வாங்கணுமோ அந்த கடைக்காரர் கொடுப்போம் அதையும் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் சாப்பிட்டு பாரு இப்படி இருந்து வாங்கிட்டு போச்சு இல்லை நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா சத்தியம் ஓகே வெரி குட் எவ்வளோ ஆச்சு இப்போ எத்தனை ரூபா ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நம்ம முடிக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ நாங்கள் போட்டு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்